திமுகவால் அளிக்கப்பட்ட ஒரு ஏரியுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். மலப்பம்பாடி ஏரி. இந்த ஏரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. பல வருஷமாக அந்த ஊர் மக்களுக்கு விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக இருந்த ஏரி இந்த ஏரி தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஏரி எப்படி இருக்குது தெரியுமா? அடையாளமே தெரியாமல் பெரிய பெரிய பள்ளங்களால் செதஞ்சு போய் கிடக்குது. ஏன் இந்த நிலைமை? யார் இதை பண்ணது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேய்ஞ்ச கதையாக இருக்குன்னு. அது இங்கே நிஜமாகவே நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர், அவருடைய குடும்பம், ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாநாடு, அப்புறம் பல கோடி ரூபாய் நிலபேரம், இது எல்லாமே அந்த ஒரு ஏரியை எப்படி முழுசாக விழுங்குச்சு. அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஆதாரங்களோட அந்த கதையை பார்ப்போம். மலப்பம்பாடி கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவோட மகன் ஏவா குமரனுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இருக்குது. அதுதான் அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் 2024 என்ன பண்ணுது அப்படின்னா, ரிஷி என்டர்பிரைசஸ்ங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து 46 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குறாங்க. கேட்குறதுக்கு இது சாதாரண ஒரு நில வியாபாரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. இந்த நிலத்தை விற்ற ரிஷி என்டர்பிரைசஸ் நிறுவனம் யாருடைய தெரியுமா? பாண்டிதுரைங்கிற ஒரு கான்ட்ராக்டருடைய மனைவி பேரில் இருக்கிற நிறுவனம். இந்த பாண்டிதுரை தமிழ்நாட்டோட நெடுஞ்சாலைத்துறையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை எடுக்கிற ஒரு பெரிய கான்ட்ராக்டர். இப்போது புள்ளிகளை இணைச்சி பாருங்கள். அப்பா ஏவாவேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அவரோட துறையில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவருடைய குடும்பம், அமைச்சருடைய மகனுக்கு 46 கோடி ரூபாய்க்கு நிலத்தை விற்குது. 46 கோடி இல்லை, அது இன்னும் அதிகமான கோடிகள் மதிப்புள்ள நிலங்கிற குற்றச்சாட்டுகளும் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி எதுவும் கைமாறு நடந்துச்சாங்கிற கேள்வி நியாயமானது தானே. சரி, நிலத்தை வாங்கியாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, 2025 திமுக இளைஞர் அணியோடைய பிரம்மாண்ட மாநாட்டை திருவண்ணாமலையில் நடத்த முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை ஏவா வேலு முன்னாடி நின்று கவனிக்கிறாரு. மாநாடு எங்கே நடக்குது தெரியுமா? அதே மலப்பம்பாடி கிராமத்தில் அமைச்சருடைய மகன் வாங்கின அந்த நிலத்தில் தான் நடக்குது. அதுக்கு கலைஞர் திடல்னு பேரெல்லாம் வைக்கிறாங்க. மொத்தம் 124 ஏக்கர் பரப்பளவு. ஆனால் அந்த நிலம் பள்ளமும் மேடுமா இருக்குது. மாநாட்டுக்கு முதலமைச்சர் வர்றாரு, துணை முதலமைச்சர் வர்றாரு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லாம் வர்றாங்க. அப்போ இடத்த அவசரமாக சமப்படுத்தணும். அதுக்கு அத்தனை ஏக்கர் நிலத்துக்கும் மண் வேணும். மண்ணுக்கு எங்கே போகிறது? அப்போ தான் அமைச்சரோட பார்வை பக்கத்தில் இருந்த ஏரி மேலே விழுது. அமைச்சரோட நிலம் இருக்கிறது சர்வே நம்பர் 57 வரைக்கும் தான். அதுக்கு நேர் பக்கத்தில் சர்வே நம்பர் 58 இருக்கிறது தான் நம்ம மலப்பம்பாடி ஏரி, அரசாங்க ஏரி, பொதுமக்களோட ஏரி. 2025 நவம்பர் மாதம் விடிய வேலை நடக்குது. திடீர்னு நூற்றுக்கணக்கான லாரிகள் ஜேசிபி எந்திரங்களை ஏரிக்குள்ளாடி கொண்டு போகிறாங்க. சராமாரியாக லாரியாக ஏரி மண்ணை அள்ளிட்டு வந்து அமைச்சரோட தனியார் நிலத்தில் கொண்டு போய் கொட்டுறாங்க. சட்டப்படி ஏரியில் இருந்து வண்டல் மண் எடுக்கணும்னா அதிகபட்சம் 1 மீட்டர் ஆழம்தான் எடுக்கணும். ஆனால் இவங்க அதிகார பலத்தில் கிட்டத்தட்ட 4 மீட்டர் ஆழத்துக்கு ஏரியை குடஞ்சி சுரண்டி எடுத்து வச்சுருக்காங்க. அறப்போர் இயக்கம் கணக்கு போட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சுமார் 45 லட்சம் கன அடி மண் திருடப்பட்டிருக்கு. அரசுக்கு இதனால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, தங்களோட ஏரி அழிகிறத பார்த்து பதறி போய் விவசாயிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லாரிகளை மறைச்சி போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியை விட்டுருங்கப்பான்னு கத்துறாங்க. அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் எல்லாரும் வர்றாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அரசு சொத்தை திருடுறவங்களை போலீஸ் பிடிக்கும்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் அங்கே நடந்ததே தலைகீழா. மண் திருட்டை தட்டி கேட்ட அந்த பாவப்பட்ட பொதுமக்களையும் விவசாயிகளையும் தான் போராட்டம் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தி அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா மண் அள்ளுனது அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கிறவங்க இல்லையா? மக்கள் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையுமே இல்லை, யாருமே கண்டுக்கலை. ஏரியை கொள்ளையடித்து நிலத்தை சமப்படுத்தியாச்சு. அவசரமாக தார் ரோடுகளும் போட்டாச்சு. கடைசியாக 2025 டிசம்பர் 14 அன்னைக்கு பிரம்மாண்டமாக மாநாடு நடக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. பெரிய கூட்டம் கொடுத்து தலைவர்கள் எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த மேடைக்கு சில மீட்டர்கள் தள்ளி ஒரு ஏரி இரத்த கண்ணீர் வடிச்சிட்டு பள்ளமாக நின்னது யாருக்குமே தெரியலையா, இல்லை தெரியாதது மாதிரி நடித்தாங்களான்னு தான் தெரியலை. மாநாடு முடிஞ்சிடுது, தலைவர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க, தொண்டர்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் கொடுத்த புகார்கள் மட்டும் அப்படியே இருந்துட்டு.
இப்போ தான் இந்த கதையில் அறப்போர் இயக்கம் உள்ளே வர்றாங்க. அவங்க சும்மா வாய் வார்த்தையால் எல்லாம் பேசலை. மலப்பம்பாடி கிராமத்துக்கு நேரடியாக போகிறாங்க. வரைபடங்கள், ஆவணங்கள், பத்திரப்பதிவு நகல்கள் எல்லாத்தையும் எடுத்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்கிறாங்க. சர்வே நம்பர் 57 அமைச்சருடைய மகனுடைய நிலம் இருக்கிறதையும், சர்வே நம்பர் 58 ஏரியிலிருந்து 4 மீட்டர் ஆழத்துக்கு மண் திருடப்பட்டதையும் ஆதாரங்களோட நிரூபிக்கிறாங்க. அமைச்சர் ஏவா வேலு, அவரோட மகன் ஏவா குமரன், இதுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மேலெல்லாம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார்களையும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஏவா வேலு மேலே பல டெண்டர் முறைகேடுகள் தொடர்பான பெரிய லெவல் ரைடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் மலப்பம்பாடி ஏரி விவகாரம் அவருக்கு பெரிய ஒரு தலைவலியை, ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சி கூட்டம் நடத்துறது ஒன்றும் தப்பில்லை. கட்சி கூட்டத்தில் பெரிய கூட்டத்தை கூட்டுறதும் தப்பில்லை. அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி உண்டு. லட்சக்கணக்கில் தொண்டர்களை அணிதிரட்டி தங்கள் கட்சியினுடைய வலிமையை காட்டுறதுக்கான உரிமை சட்டத்தில் எல்லோருக்குமே உண்டு. ஆனால் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு, ஏரியை அழிக்கிறதுக்கு சட்டத்தில் எங்கேயுமே இடம் இல்லை. அப்படி ஏரியை அழித்து தான் நீங்கள் கட்சி கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த கட்சி யாருக்கான கட்சியாக இருக்க போகிறது? இந்த இயற்கை பாதுகாக்காத கட்சி, இயற்கை வளங்களை மீட்டுருவாக்கம் செய்யாத கட்சி, மீட்டுருவாக்கம் கூட செய்ய வேண்டாம், இருப்பதையாவது பாதுகாக்காத ஒரு கட்சி யாருக்கான கட்சியாக இந்த நிலத்தில் போய் இவங்க இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க? ஏவா வேலு மட்டும் இல்லை, இது மாதிரியான நில அபகரிப்பு புகார்களாக இருக்கட்டும், இது மாதிரியான முறைகேடுகள், மோசடி புகார்களாக இருக்கட்டும், இது திமுகவினருக்கு இதெல்லாம் புதிதில்லை. திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் பலரும் இது போன்ற பல வழக்குகளில் சிக்கி லஞ்ச ஒழிப்பு துறையாலும், வருமான வரித்துறையாலும், அமலாக்கத்துறையாலும் அவங்க விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இந்த புகாரை தமிழக வெற்றி கழக அரசு என்ன செய்ய போகிறாங்க? கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அப்போ திமுக அமைச்சர்கள் மீதோ திமுகவினர் மீதோ கொடுக்கப்படக்கூடிய புகார்களுக்கெல்லாம் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த திமுக நடவடிக்கை எல்லாம் எடுக்காமல் தான் தவிர்த்து வந்தது. இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. தீய சக்திக்கு மாற்றாக நாங்கள் தூய சக்தி என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ தீய சக்தியுடைய இந்த வேலைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ இந்த தீய சக்திகளுடைய தவறுகளுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் துணை போகிறதா, இல்லை அவர்களை தண்டிக்கிறதா, சட்டத்தின் முன்னால் நிறுத்துகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். முதல்ல ஏவா வேலு அவர்கள் மீதும் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது செய்யணும். இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவர்களிடம் மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு இல்லையா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இந்த கூட்டம், இந்த திடலில் நடந்த இந்த வேலைகள் எல்லாமே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது இல்லையா? அவருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கான இடம், அந்த இடம் எப்படி நிரப்பப்பட்டது, அதில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு என்பது கூட தெரியாமல் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரா? கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து, சரி இளைஞரணியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து, அப்போ அந்த கூட்டத்தில் கலந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்ததா? அப்போ அவர்களும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படணும் தானே? சரிதானே? கட்சியினுடைய கூட்டம் நடக்குதுன்னா அதில் அமைச்சர் ஒருவர் இது மாதிரி முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே இவங்க எடுக்கலை. அப்போ தலைமைக்கு தெரிந்துதான் இது நடந்ததா? அது தெரியணும் இல்லை? அப்போ அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ திமுக ஆட்சியில் இல்லைங்கிறதுக்காக திமுகவை பேசாமலாம் கடந்து போக முடியாது. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அத்தனையும் நாம் பேசதான் வேண்டும். அப்போ வரல செய்திகள் வெளியே, இப்போ தான் வருது, இனி வரணும். அதுதான் நாமும் எதிர்பார்த்தது. கடந்த 5 வருஷத்தில் அவ்வளவு செய்திகள், அவ்வளவு நம்ம பேசணும், அவ்வளவு குமரிட்டு இருந்தோம். இப்போது ஆட்சி மாறினதுக்கப்புறமா இந்த செய்திகள் எல்லாம் சில செய்திகள் வெளியே வருது. இன்னும் நிறைய செய்திகள் வராமல் கூட இருக்கலாம். அந்த செய்திகளும் வரணும். இவர்களுடைய முறைகேடுகள், மோசடிகள், மக்கள் பணத்தை சுரண்டிய யாராக இருந்தாலும், இயற்கை வளங்களை வேட்டையாடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதை இந்த அரசு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு அதிக அளவில் இருக்கிறது. கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். இதெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கணும். இனிமேல் இது போன்ற ஏரிகள், இது போன்ற நீர்நிலைகள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுவதை ஒருபோதும் வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போக முடியாது. பார்ப்போம் இந்த வழக்கை தமிழக வெற்றி கழக அரசு எப்படி அணுகுகிறார்கள், எப்படி இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையிலே அறப்போர் இயக்கத்துக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ஏன்னா
அறப்போர் இயக்கம் போன்ற இந்த அமைப்புகள் இங்கே இல்லை அப்படின்னா பல ஊழல்களும் முறைகேடுகளும் வெளியே வராது. அப்போ தொடர்ந்து அறப்போர் இயக்கம் இது போன்ற ஊழல்கள் இது போன்ற முறைகேடுகள் எல்லாத்தையுமே அவங்க வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குவாரிகளில் நடந்த முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் ஆதாரங்களோடு வெளியே கொண்டு வர்றாங்க. வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் புகார் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க, சட்ட ரீதியான போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. அப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு தான் வருது. இப்போ அந்த வகையில் அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த செயல்பாடு வாழ்த்துதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. இந்த செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் கொண்டு போங்க, கடத்துங்க. கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒவ்வொரு தவறுகளையும் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆட்சியை குறை சொல்லிட்டு ஏற்கனவே தவறு செய்தவர்கள் புனிதர்களாக மாறிவிடுவார்கள். அது ஒருபோதும் இங்கே நடக்கக்கூடாது. அதனால் தொடர்ந்து இந்த செய்திகளெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம அதிக அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்போம்.